போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஜெனட் மற்றும் குடும்பத்தினர், ஓசூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறையாசிரும் வேண்டி நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே. நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே. நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. நம் அனைவருக்கும் கிறிஸ்தவர்கள் என்கின்ற பொது பெயர் உண்டு. ஆனால் எருசலேம் திருச்சபையிலே முதலாக கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு பெயர் வழங்கப்பட்டது. அவர்கள் சீடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இயேசுவை பின் சென்ற 12 பேருக்கும் அதற்கு பிறகு அவரை பின் சென்ற பலருக்கும் சீடர்கள் என்கின்ற பெயரானது வழங்கப்பட்டது. நாமும் கூட கிறிஸ்தவர்கள் என்பதை விட இயேசுவின் சீடர்கள் என்று அழைக்கப்படுவது மிகவும் பொருத்தமானது. சீடர்கள் என்றால் இயேசுவை அறிவதும் அவரை அறிவிப்பதும் ஆகும். ஆக நாம் எந்த அளவுக்கு நம்முடைய அன்றாட வாழ்விலே இயேசுவை அறிந்திருக்கிறோம், இயேசுவை பிறருக்கு அறிவித்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்து இயேசுவை நாம் இன்னும் ஆழமாக அறியவும் அவரை பிறருக்கு அறிவிக்கவும் நாம் தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கமிட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டோரமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்து கன்னிமரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1 முதல் 7 வரை. அந்நாள்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து
நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரேக்கோர், நிக்கோனார், தீமோன், பரமனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6 வசனங்கள் 16 முதல் 21 வரை. மாலை வேளை ஆனதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறு கரையிலுள்ள கப்பர்நாகுமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவரிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெரும் காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஒட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகு அருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவரிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றுக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உலக புகழ்பெற்ற மனநல மருத்துவரான கார்ல் யூங் என்பவருடைய அறைக்கு வெளியே ஒரு கல்லில் இந்த வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. கால்ட் ஆர் நாட், காட் இஸ் பிரசன்ட். அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும் கடவுள் எப்போதும் உடன் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய புதுமைகள் அவர் நம்முடன் இருக்கிறார் என்பதற்கான அடையாளங்கள். இயேசு ஆற்றிய புதுமைகளை 2 வகையாக பிரிக்கலாம். மக்களை மையப்படுத்தியும்
இயற்கையை மையப்படுத்தியும் இயேசு புதுமைகள் செய்தார். மக்களை மையப்படுத்திய புதுமைகள் குணமளிக்கின்ற புதுமைகளாக, தீய ஆவியை விரட்டுகின்ற புதுமைகளாக, இறந்தோருக்கு உயிரளிக்கும் புதுமைகளாக உள்ளன. இயற்கையின் மீது இயேசு கொண்டிருந்த சக்தியை வெளிப்படுத்தும் புதுமைகளாக கடலையும் காற்றையும் அடக்குகின்ற புதுமை, கடல் மீது நடக்கின்ற புதுமை, பல்லாயிரம் பேருக்கு உணவளித்த புதுமை, தண்ணீரை திராட்சை ரசமாக்கும் புதுமை ஆகிய புதுமைகள் உள்ளன. இன்று நாம் வாசிக்க கேட்ட இயேசு கடல் மீது நடந்து சென்ற புதுமையானது மத்தேயு, மார்க்கு, யோவான் ஆகிய 3 நற்செய்திகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்பத்தை பலுகச் செய்து 5000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவளித்த புதுமையை சுவைத்த மக்கள் வரவிருந்த இறைவாக்கினர் இவர்தான் என்று இயேசுவை புகழ்ந்தார்கள். அவரை தங்கள் அரசராக்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். இதற்கு அஞ்சியே இயேசு தனிமையை விரும்பி மலைக்கு சென்றார். தந்தையோடு தனியாக உறவாடச் சென்ற இயேசு அங்கேயே தங்கிவிடவில்லை. காற்றோடும் கடலோடும் போராடிய தன் சீடர்களை தேடிச் சென்றார். நடுக்கடலில் போராடி கொண்டிருந்த சீடர்களை சந்திக்க இயேசு கடல் மீது நடந்து சென்றார். அவர் நினைத்திருந்தால் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்திய பிறகு கடல் மீது நடந்து சென்றிருக்கலாம். ஆனால் இயேசு அதைவிட சிறந்ததொரு வழியை தேர்வு செய்து கொள்ளுகிறார். புயலோடும் அலைகளோடும் போராடி கொண்டிருந்த சீடர்களோடு இருப்பதற்காகத்தான் இயேசு கடல் மீது நடந்து சென்றார். காற்றும் கடலும் சீடருடைய கவனத்தை ஆக்கிரமித்த காரணத்தால் அவரை தேடிச் சென்ற இயேசுவை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. எனவேதான் இயேசு அவர்களை பார்த்து அஞ்சாதீர் என்று சொல்லுகின்றார். நமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற புயல்களை பூந்தென்றல்களாக மாற்றுபவர் நம் இறைவன். அவரது பிரசன்னத்தில் புயலென வருகின்ற பேயின் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் அடங்கி போய்விடும். திருப்பாடல் 107 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம்: புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார், கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. நான் தான், அஞ்சாதீர்கள் என்று கூறியதும் சீடர்களை சூழ்ந்திருந்த புயல் நீங்கியது. அவர்கள் கரை சேர்ந்தார்கள். நமது வாழ்க்கை படகை பல புயல்களும் அலைகளும் சூழ்ந்து கொண்டாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று உணர்கிற போது புயல்கள் அடங்கும். நாமும் பாதுகாப்பாக கரைக்கு வந்து சேருவோம். அஞ்சாதீர் என்று அபயமளிக்கின்ற சொல் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அறிவிக்கின்ற ஒன்று. கேள்வி கேட்ட மரியாவை நோக்கி வானதூதர் சொன்ன வார்த்தை, மரியே அஞ்சாதீர். கலக்கமுற்ற யோசேப்பை நோக்கி வானதூதர் சொன்னது, மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். அஞ்சு நடுங்கிய இடையர்களை நோக்கி வானதூதர்கள் சொன்னது, அஞ்சாதீர்கள், மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். நமக்கு நம் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த உலகத்தில் பிரச்சனைகள் இல்லாத, துன்பங்களை சந்திக்காத மனிதர் எவருமே இல்லை. இருந்தாலும் அலையும் புயலும் நம்மை அலைக்கழித்து கொண்டுதான் இருக்கும். அஞ்ச வேண்டாம், துணிவோடு இருப்போம். புயலின் நடுவில், கடலின் நடுவில் கடவுள் நம்மோடு இருப்பார். காணிக்கை பொருளாக பீடத்தின் முன்பத்தின் பணிவாக தந்தையே பாயோ பலியாக நானே ஒரு காணிக்கை பொருளாக பீடத்தின் முன்பத்தின் பணிவாக தந்தையே
சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் மக்களிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கைகளை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிடம் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கிடுவதும் மிகச் சிறப்பாக புனித ஆரோக்கிய அன்னை நினைவுகூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் அந்த கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணனாம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதரின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகண்டேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் வாழ்க்கையின் அனைத்து சூழ்நிலைகளிலும் கடவுள் நம்மோடு இருப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு அவர் விருப்பப்படி வாழ தேவையான அருளுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக நாடுகளுக்கிடையே உண்மையான நிரந்தரமான சமாதானத்தையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மண்டாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துடைக்கும் தெய்வீக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிருக்கிற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜெனட் மற்றும் குடும்பத்தினர், ஓசூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறையாசிரும் வேண்டி